வாழ்நாள் நாம் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு டாக்டர் கௌதமன் அவர்கள் எந்த மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் இருவேலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி அல்லது கொடி வகை தாவரம்னு சொல்லலாம். இந்த இருவேலியை பொறுத்தவரையிலும் அதோடைய வேரை அதிகமாக மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நம்மிடையே உண்டு. பார்ப்பதற்கு வெளிப்புறமாக கருமை நிறத்திலும் உட்புறமாக அடர்ந்த வெள்ளை நிறத்திலும் இருக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த இருவேலி. இந்த இருவேலியை பொறுத்தவரையிலும் உடலில் இருக்கக்கூடிய வலி சம்பந்தப்பட்ட நோய்க்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இருவேலியை பொறுத்தவரையிலும் பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய சித்தர்கள், அதிகமாக குளிர் பிரதேசங்களில் இமயமலையில் இருக்கக்கூடிய சித்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா உடலை பொதுவாக சூடாக வைத்திருப்பதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய முக்கியமான மூலிகைகள் ஒன்றாக இருந்திருக்கிறது. நிறைய ஆராய்ச்சிகள் இந்த இருவேலியில் செய்திருக்கிறார்கள். உடலில் இருக்கக்கூடிய காய்ச்சலை நீக்குவதற்கு, அதே போல் முட்டுகளில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை இது எவ்வாறு குறைக்க உதவுகிறது, குளிர் பிரதேசங்களில் வாழ்பவர்கள் அவர்களுடைய தைராய்டு நோய் மற்றும் உடலில் இருக்கக்கூடிய மற்ற நிணநீர் சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய அதிர்ச்சிகளிலிருந்து எவ்வாறு பாதுகாக்க இது உதவுகிறது அப்படின்னு சொல்லி எண்ணிலடங்கா ஆராய்ச்சிகள் இதில் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பான ஒரு மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, காய்ச்சலை குறைப்பதற்கு இது எவ்வாறு உதவுகிறது அப்படிங்கிற ஒன்று. இன்றைக்கு நம்ம ஒரு காய்ச்சல் வந்ததுன்னா என்ன பண்ணுறோன்னா, நம்ம நேரடியாக உடலில் இருக்கக்கூடிய சூடை குறைப்பதற்கு உள்ள மருந்துகளை உபயோகப்படுத்துகிறோம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 200-500 வருடங்களுக்கு முன்பு காய்ச்சல் ஏற்படும் போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய நாட்டு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இருவேலியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேர்ச்சூரணத்தை ஒரே ஒரு குன்றுமணி அளவுக்கு சிறிதளவு வெந்நீரில் கொடுத்தாங்கன்னா அடுத்த 2 மணி நேரங்களில் பார்த்திங்கன்னா நன்றாக வேர்வை விட ஆரம்பிக்கும். அந்த காய்ச்சல் அறவே மறைந்து போய்விடும். எப்போ இருவேலியை பற்றிய ஆராய்ச்சி அதிகமாக ஏற்பட ஆரம்பித்ததுன்னு பார்த்திங்கன்னா 1897ஆம் ஆண்டு. ஏன்னா அந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மலேரியா நோயினால் அவர்கள் மரணமடைய ஆரம்பித்தார்கள். இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டைஃபாய்டு காய்ச்சல்னால் மரணமடைய ஆரம்பித்தார்கள். அங்கெல்லாம் அவங்க மரணமடைந்ததற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவர்களுடைய உடல்நிலை 103 டிகிரி 104 டிகிரி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உடலில் காய்ச்சல் ஏற்பட்டது தான் காரணமாக இருந்தது. அப்போ ஆங்கில மருத்துவர்கள் சிலர்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே நம்ம பாரம்பரிய மருத்துவர்கள் என்ன உபயோகப்படுத்துகிறாங்கன்னு பார்த்து குறிப்பாக அந்த இருவேலியை எடுத்து அதிலிருந்து எடுக்கக்கூடிய டின்ச்சர்னு சொல்லுவோம். அந்த காலத்துலலாம் டிஸ்டிலேஷன் பண்ணுவாங்க. அந்த வேரை எடுத்து தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து அதிலிருந்து எடுக்கக்கூடிய ஆவியை குளிர்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட், அக்வஸ் எக்ஸ்ட்ராக்டை என்ன பண்ணாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த டைஃபாய்டு நோய், மலேரியா நோய் ஏற்படுபவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆச்சரியகரமாக பார்த்திங்கன்னா மிக வேகமாக உடலில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் குறைய ஆரம்பித்தது. நிறைய பேர் அதனால் காப்பாற்றப்பட்டார்கள். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இருவேலியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேர் உலகம் முழுவதுமே பிரசித்தி அடைய ஆரம்பித்தது. ஏன்னா அந்த காலத்துலலாம் டைஃபாய்டு நோய்க்கோ மலேரியா நோய்க்கோ மிகப்பெரிய அளவுக்கு மருந்துகளே கிடையாது. முதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மூலிகையில் இந்த நடந்த ஒரு ஆராய்ச்சி இருவேலி மூலிகையை உலகம் முழுவதும் பிரசித்தி பெற வைத்தது. இரண்டாவது பார்த்திங்கன்னா ரொமட்டாய்டு ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முட்டுகளில் ஏற்படுகின்ற இன்ஃப்ளமேஷனால் முட்டுகளில் ஏற்படுகின்ற கடுமையான ஒரு வலி அல்லது எரிச்சல். இது ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அந்த காய்ச்சலோடு கூடி முட்டுகளை நகர்த்த முடியாத அளவுக்கு கடுமையான வலி ஏற்படும். இதற்கும் அந்த காலத்தில் மிகப்பெரிய அளவில் மருந்துகள் கிடையாது. இந்த ரொமட்டாய்டு ஃபீவரை பொறுத்தவரையிலும் இந்தியாவில் மிக மிக அதிகமாக ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனையாக அந்த காலத்தில் இருந்தது. அதற்கு கூட என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுடைய மருத்துவர்களுடன் சேர்ந்து மாடர்ன் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வழக்கமாக கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகளோடு சேர்த்து இருவேலியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு டின்ச்சரையும் உள்ளுக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆச்சரியப்பட வைக்கின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொமட்டாய்டு ஃபீவர்னால் அந்த காலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மிக வேகமாக குணமடைவதற்கு அது உதவி செய்தது. அடிக்கடி ரொமட்டாய்டு ஃபீவர் ஏற்படும் போது ஒவ்வொரு முறையும் ஆன்டிபயோட்டிக்ஸ் தெரப்பி இல்லாமல்
அல்லது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மருந்துகள் இல்லாமல் மிகச் சுலபமாக இந்த இருவேலியிலிருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் ஒரு டானிக் மாதிரி அதை ஒரு 10 மில்லி 100 மில்லி வெந்நீரில் கலந்து சாப்பிட்டாலே அவர்களுக்கு முட்டு வலியிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைத்தது. உடலில் காய்ச்சலிலிருந்து மிகப்பெரிய அளவுக்கு நிவாரணம் கிடைத்தது. இது ரெண்டுமே மிக வேகமாக நடைபெற்றது. அந்த காலத்திலிருந்து பாம்பே யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய நிறைய ஆராய்ச்சி குறிப்புகள் சொல்கிறது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ருமட்டாய்டு ஃபீவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இருவேலியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு டிஞ்சர் அல்லது சூரணம் மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 1965 வருடம் என்ன பண்ணாங்கன்னா இருவேலியில் இருக்கக்கூடிய குணங்களை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் செய்து பார்த்தார்கள். அந்த குணங்களில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புறம் இது உடல் சூடு காய்ச்சலை குறைக்க உதவுது. மறுபுறம் பார்த்திங்கன்னா பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய உடலுக்கு தேவையான சூடை தக்க வைத்து கொள்ள உதவுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா மலேரியா நோயில் ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, உடல் சூடு அதிகரிக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா உடல் சூடு குறைந்து கடுமையான குளிர் எடுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மாறி மாறி ஏற்படுவது தான் மலேரியா நோயினால் ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பக்க விளைவாக இருந்தது. அப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது தான் 1967 வருடம் இருவேலியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மாலிக்யூலை எடுத்து பிரித்து மலேரியா நோயாளிகளுக்கு கொடுக்கும்போது அது அவர்களுடைய குளிரையும் கட்டுப்படுத்த உதவியது. அதே நேரம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற உடல் சூடு அதாவது டெம்பரேச்சரையும் கட்டுப்படுத்த உதவியது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுக்கக்கூடிய மலேரியா கிட்டுன்னு சொல்லுவாங்க, சப்ளிமெண்ட் கிட்டுன்னு சொல்லி. ஏன்னா ஆப்பிரிக்க நாடுகளில் இன்னும் ஆசிய நாடுகளில் நிறைய நாடுகளில் பார்த்திங்கன்னா அதிகமான பண வசதி இல்லாத நாடுகள்லாம் மலேரியா தடுப்பு மருந்துகளை இன்றைக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இருவேலியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மூலக்கூறை கொண்ட மருந்துகள் இன்றைக்கு வரையிலும் இடம்பெற்று இருக்கிறது. ஏன்னா மலேரியா கிருமிகளை அழிப்பதற்கு நிறைய மருந்துகள் இருந்தாலும் அதனால் ஏற்படுகின்ற முக்கியமான பக்க விளைவு உடல் சூடை குறைப்பதற்கு, உடலில் ஏற்படுகின்ற குளிர்ச்சியை குறைப்பதற்கு அதிகமான மருந்துகள் இல்லை. அதை தடுக்கின்ற அதற்கு ஒரு முக்கியமான ஒரு சப்ளிமெண்ட்டாக தான் இருவேலியிலிருந்து எடுத்த அந்த ஒரு மூலக்கூறுகளை இன்றளவும் கொடுத்து வருகிறார்கள்னு சொல்லலாம். எனவே நேர்களே, இந்த இருவேலியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படுகின்ற காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடலில் ஏற்படுகின்ற குளிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பாக டைஃபாய்டு, மலேரியா, ருமட்டாய்டு ஃபீவர் அல்லது ருமேட்டிக் ஃபீவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.